அப்ப நோன்பு நேரத்துல கரெக்டா குர்ஆன் ஓதணும். ஓதுவீங்களா? நோன்பு நேரத்துல திக்ர் செய்யணும். ஆமா, திக்ர் எப்படி செய்யறது? யாருக்காச்சும் தெரியுமா அது எப்படி திக்ர் செய்யணும்னு? திக்ர்னா என்ன செய்வீங்க? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க, திக்ர் எப்படி செய்வீங்க? சுப்ஹானல்லாஹ். சும்மா சும்மா சொல்லக்கூடாது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு. சுப்ஹானல்லாஹ் எப்படி சொல்லணும்? நல்லா கவனிங்க. எப்படி சொல்லணும்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன். அப்படி உள்ளத்துல கண்ணை மூடிக்கிட்டு சும்மா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லாம ஒரு இடத்துல அமைதியா உட்காரணும். ஒரு இடத்துல என்ன செய்யணும்? அமைதியா உட்காரணும். உட்கார்ந்து நல்லா கண்களை மூடி என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு நல்லா உள்ளத்துல சொல்லிக்கிட்டு, அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ் யாரு? பரிசுத்தமானவன். யா அல்லாஹ், இந்த உலகத்துல எத்தனையோ அசிங்கங்கள் இருக்குது, எத்தனையோ கேவலங்கள் இருக்குது. ஆனா நீ எல்லாத்தையும் விட்டு பரிசுத்தமானவன் யா அல்லாஹ். உனக்கு ஈடு இணை யாருமே இல்லை யா அல்லாஹ். நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார சொல்லணும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன்னு தனியா உட்கார்ந்து கண்களை மூடி உள்ளத்துல அல்லாஹ்வை நினைச்சு சொல்லணும். சும்மா அங்க போய் சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப சுப்ஹானல்லாஹ் எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? தனியா உட்கார்ந்து கண்களை மூடி அல்லாஹ் உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு திக்ர் செய்யணும். உள்ளத்தால திக்ர் செய்யணும். சரியா? அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்கே உரித்தானது அப்படின்னு சொல்லணும். யா அல்லாஹ் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், ஒரே ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா? அப்போ யோசிக்கணும். யா அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை கொடுத்துருக்கிறா யா அல்லாஹ், என்னால பார்க்க முடியுது. எனக்கு அழகான அம்மா அப்பாவை கொடுத்துருக்கிறா யா அல்லாஹ், நான் அவங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கணும் யா அல்லாஹ். ஏன்னா என் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க யா அல்லாஹ், எனக்கு நல்ல கால்கையெல்லாம் நல்லா எனக்கு ஒர்க்காகுது யா அல்லாஹ், இதையெல்லாம் நீ தான் யா அல்லாஹ் கொடுத்தா. அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் உனக்கு தான் அல்ல எல்லா புகழும், உனக்கு தான் யா அல்லாஹ் எல்லா புகழும்னு சொல்லி இப்படி மனசுல நினைச்சு நினைச்சு என்ன செய்யணும்? தனிமையில உட்கார்ந்து திக்ர் செய்யணும். புரியுதா சொல்றது? புரியுதா? அதே மாதிரி அடுத்து அல்லாஹ் அக்பர் சொல்லணும் வைங்க. அல்லாஹ் அக்பர் அண்ணா, அல்லாஹ் மிகப்பெரியவன். யா அல்லாஹ் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட நீ தான் பெரியவன். எல்லா சக்தியை விட உன் சக்தி தான் பெரிய சக்தி. எனக்கு கஷ்டங்களை விட்டு யா அல்லாஹ் என்னை பாதுகாரு. எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடு. அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற வாய்ப்பை கொடு. நான் குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு